அரசியல் பண்ணல அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட அரசியல் தரப்புல பல சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா கடந்த கால பல வரலாறுகளை சொல்றாங்க. அஜித் பவார் மேட்டர்ல என்ன நடந்தது? முதல்ல எதிர்பார்த்தார், பிஜேபி எதிர்பார்த்தாரு. இப்ப அவர் திருப்பி அவர் மேல இருந்த கேஸ் எல்லாம் வித்ரா ஆயிடுச்சு. அவர் திருப்பி வந்து பிஜேபியோட இருக்காரு. இதே மாதிரி எதிர்பார்க்கிறவங்க அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்தாச்சுன்னா ஆதரவு கொடுத்தாச்சுன்னா நிலைப்பாடு மாறிடுது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இதுலயும் வந்து கூட்டணிக்கு வரணுங்கிற ஒரு அழுத்தம் பிஜேபி தரப்புல இல்லாதுங்கிறது என்ன உத்தரவாதம் கேள்வி. இந்த உத்தரவாதம் கொடுக்கறது கருத்து இருக்கிறது இந்த இவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அந்த இவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? that is all. Yes, that is all speculation. Speculation is a speculation. அஜித் பவார் போன்ற விவகாரங்கள் முன்னுதாரணங்கள் இருக்கு. நீங்க முன்னுதாரணம் 100 வேணா வச்சுக்கலாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம். திமுக சொல்லவா? கரூர் மாவட்டத்துல நான் எல்லாத்துக்கு முன்னாடியே சொல்றேங்க, கரூர் மாவட்டத்தில் நீங்க வேணா அதை வெரிஃபை பண்ணி பாருங்க. நான் again I don't want to compare. Please. நான் சொல்றேன் I don't want to compare. But just I am placing the fact. கரூர் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பஞ்சாயத்து தலைவர்கள், கார்பரேட்டர்ஸ் இன்னைக்கு எத்தனை பேரு பயமுறுத்தி, அவர்களை அச்சுறுத்தி, அவர்கள் மீது வழக்கு போட்டு எத்தனை பேர் இன்று திமுக பக்கம் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கெடுத்து பாருங்க. Again I am saying I am not comparing. பட் தமிழ்நாடு மாதிரி இருக்கிற இடத்துல இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு நீங்க பிஜேபியை பார்த்து எங்களுக்கு அந்த யோசனை இருக்கு, எங்க கருத்து இருக்கு, நாங்க வந்து அப்படியெல்லாம் வருமோன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் வருகிறது கிடையாது. ஏனென்றால் கண்ணு முன்னால நடக்கிற இத்தனை ஜனநாயக விரோத செயல்களையும் பார்த்து கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் எங்களை மாதிரி நாடு முழுவதும் ஜனநாயக ரீதியாக எங்களோட செயல்பாடுகளை மேற்கொள்கின்ற கட்சியை பார்த்து விமர்சனம் வைக்கிறதுக்கு யாருக்கும் வருகிறது இல்லை. நன்றிங்க, நன்றி. மீட்டிங் பராசக்தி படம் நல்லா போகுதா? பாத்தீங்களா? ஆனா அது தெலுங்குல அந்த படத்துல வரும்போது தெலுங்குக்காக தான் இந்திய எதிர்ப்பு நடந்துங்கிற மாதிரி அந்த வருஷம் வந்திருக்கு. இது வந்து ஒரு கான்ட்ரோவர்சியா நான் பராசக்தி படம் பார்க்கல. ஒண்ணு அது ஹிந்தி எதிர்ப்பா, தெலுங்கு எதிர்ப்பா, தமிழ் எதிர்ப்பா அப்படிங்கறதுக்குள்ள நான் போல. இந்த கேள்வி எல்லாம் அந்த படத்தோட வசனம் எழுதுறவங்க, கதை எழுதுறவங்க கிட்ட கேட்கணும். எங்க கிட்ட கேட்டா நாங்கெல்லாம் ஜஸ்ட் படம் பாக்குறவங்க. காங்கிரஸ் திமுகவினுடைய முழு அடிமையாக மாறினதுக்கு அப்புறம் அது காங்கிரஸ் கட்சியும் கிடையாது, அது தேசிய கட்சியும் கிடையாதுங்க. இன்னைக்கு அதுதான் இருக்கிற யதார்த்தம். நன்றிங்க. ஆசிரியர் போராட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தில் அத்தனை தரப்பு மக்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், அரசு மருத்துவர்கள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றல. அதனால் வரக்கூடிய காலத்தில் கூட அத்தனை பேருமே, குறிப்பா தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் ஏமாற்றின ஒரு அரசு இருக்க முடியும் என்றால் அது திராவிட மாடல் அரசு.